இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபை கூடுதலில் சகோதரன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது மத்தையில் நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற தான் வந்தேன், அழிக்கிறதுக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து தசமபாகம் கொடுக்கணுமே, அதையும் கொடுக்கணும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும்னு மத்தையில் எழுதப்பட்டிருக்க, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கொஸ்டின் நிறைவேற்ற எடுத்துருக்கு. அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் அழிக்கிறதுக்கு வரல அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அவர் முடிச்சிட்டார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை ஒழிச்சிட்டார். ஆனால் வசனத்தின்படி பார்க்கலாம். அதாவது இப்போ மத்தேயு 5:17 இவங்க சொல்கிற வசனம் மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்று தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எப்படின்னா, முதல்ல ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்கப்படி அவர் சொல்கிறாரு, நான் ஸ்ரீயின் வித்தா வருவேன், உன் தலையை நசுக்குவேன்னு சொல்கிறாரு. அது நடக்குது. அப்படி 1 by 1 நடக்குது. அதாவது ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்காரு, உன் சந்ததியில் பூமியில் உள்ள அம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்காரு. அது அந்த இயேசு மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதாவது இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இல்லை. அடுத்து உபாகத்தில் சொல்லியிருக்காரு மோசேட்ட, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன், அவருடைய வாயில் என்னுடைய வார்த்தையில் நான் அருளுவேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், செவி கொடுக்காதவனை நான் விசாரிப்பேன்ருக்காரு. உபாகம் 18:19 இருக்குது. அது அந்த தீர்க்கதரிசி யாருன்னா இயேசு, அதாவது மாம்சத்தில் வந்த தேவன், மேசியான்னு அர்த்தம். அடுத்து அந்த மேசியா வருவார்னு விசுவாசிக்கணும். அதுபோல் கன்னிகை கர்ப்பவதியாவால் எழுதியிருக்கு, பெத்லகேமில் பிறப்பார்னு எழுதியிருக்கு, இவருக்கு நசரேயன் எனப்படுவார்னு தீர்க்கதரிசனம் வரைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி ராமாவில் அழுகுரல் கேட்கும் அப்படிங்கிறது நடந்தது. அதாவது அந்த 2 வயதுக்கு உட்பட்ட அந்த ஆண் குழந்தைகள்லாம் கொல்லும்போது இந்த அழுகுரல் கேட்கப்படுங்கிறது நடந்தது. அடுத்து தாவீது மூலமாக சொல்லப்பட்டது, இவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அடுத்து இவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படாது, எலும்பில் ஒன்று கூட முறிக்கப்படாதுன்னு சொன்னதெல்லாம் நடக்குது. கடைசியாக யோவான் ஸ்நானகன், அதாவது தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகம் வரைக்கும் தான் கடைசி. யோவான் ஸ்நானகம் சொல்கிறான், கர்த்தருக்கு நீங்கள் பாதைகளை சேவை பண்ணுங்கள்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி இவன் சொல்கிறான். அடுத்து பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், எனக்கு பின்னாடி வருகிற எனக்கு முன்னிருந்தவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு மாம்சத்தில் பிறக்கும்போது இது 1 by 1 நிறைவேறுது. அடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எப்படி நிறைவேற்றார் அப்படின்னா, இப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோட நோக்கமே எதுக்காக அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோட நோக்கமே அவர்கள் தேவ நீதியை செய்ய வேண்டும், தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி நியாயத்தை செய்யணும், விசுவாசமாக இருக்கணும், மேசியா ஒருத்தர் வருவாருன்னு அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், அதே சமயத்தில் தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கணும். இதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சகோதரன் கேட்ட கேள்வி மத்தேயு 23:23 இருக்குது. மத்தேயு 23:23 அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு போட்டு, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ இயேசு நிறைவேற்றார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றார்னா என்ன அப்படி நிறைவேற்றார்னா, இந்த விசேஷம்னு சொல்லப்படுகிற இந்த நீதியை நிறைவேற்றாரு, இந்த இரக்கத்தை காண்பிக்கிறாரு, இந்த விசுவாசத்தை தேவன் மேலே விசுவாசமாக இருக்காரு, அவருடைய கற்பனையில் கைக்கொள்கிறார். இதை தான் அவர் நிறைவேற்றாரு. அதாவது இது எப்படி நிறைவேற்றாருன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது தேவ நீதி, நியாயப்பிரமாணத்தின்படி தேவ நீதி என்னென்னா, அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர் சொன்னபடி எல்லா சடங்காச்சாரங்களையும் நம்ம செய்யணும். அதாவது விருத்த சேதனம்னு சொல்லப்பட்டிருக்கு, விருத்த சேதனம் செய்யணும். விருத்த சேதனங்கிறது நான் ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு காண்பிக்கும்படியாக மாம்சத்தில் செய்யக்கூடிய ஒரு கிரியை. அடுத்து தேவநீதி என்னென்னா, பஸ்கா கொண்டாடணும். பஸ்காங்கிறது என்ன அப்படின்னா, எகிப்து அடிமையாக இருந்து அவங்கள மீட்டு கொண்டு கானான் தேசத்தில் கொண்டு விட்டார். ஸோ அதை நினைவு கூறும்படி அவர் அந்த எகிப்தியருடைய வாதைக்கு தப்ப வச்சார். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோட ரத்தத்தை நிலக்கல்ல பூசுங்க, நீங்கள் தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிற போல் அதை நினைவு கூறும்படி வர சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்கா கொண்டாடணும். பஸ்கா கொண்டாடும் போது இதுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிற அவங்க சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதே போல் தேவ நீதியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அடுத்து தேவன் மேலே அன்பாக இருக்கணும். அதாவது அவர் இந்த எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கூட்டு 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தி கூட்டு அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தாரு. அப்போது அது செல்வ செழிப்புள்ள தேசம், மாம்சத்தின்படி செல்வ செழிப்புள்ள தேசம். அந்த தேசத்தில் விளையக்கூடிய எல்லாத்துலேயும் முதற் கனி எல்லாம் கொடுக்கணும். அதாவது பரிசுத்தமானதை கொடுக்கணும், அதாவது தேவனுக்கு பிரியமாக கொடுக்கணும். ஸோ இப்படி தேவன் மேலே அன்பு வச்சு நம்ம அதை செய்யணும், அந்த தசமபாகத்தை கொடுக்கணும். அடுத்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படி நியாயத்தை செய்யணும். நியாயம்னா என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இப்போ ஒரு ஆடோ மாடோ
ஒரு மனுஷனால் இறந்து போச்சுன்னா அதுக்கு ஈடாக அதே போல் ஒரு ஆடோ மாடோ நம்ம அதுக்கு கொடுக்கணும். அதே போல் ஏதோ ஒரு சண்டையில் மனுஷனுடைய கண் போயிடுச்சு, கால் உடைஞ்சிட்டு அப்படின்னா அதே போல் அவனுடைய கண்ணும் எடுக்கப்படணும், காலையும் உடைக்கணும். அதாவது பழைய ஏற்பாடு வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஸோ அது அப்படி அந்த நியாயத்தை நம்ம நிறைவேற்றணும். அடுத்து விசுவாசமாக இருந்தார், தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தார்னா அவருடைய வசனத்தை அப்படி கை கொண்டார். ஸோ இப்போ என்ன விசுவாசம் அப்படின்னா, மேசியா ஒருத்தர் வருவார், நம்மை மீட்பார், அவர் வரும்போது நமக்கு ஜீவன் உண்டாகும், மோசே மூலமாக சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம விசுவாசிக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை அவர் காமிக்கிறார். அடுத்து இரக்கத்தை காமிக்கிறார். இரக்கம்னா என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தசமபாகத்தை அதாவது உபாகம் 14ஆம் அதிகாரத்தில் உபாகம் 14 20லேருந்து லாஸ்ட் வசனம் 29 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தசமபாகம்னா எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அதாவது நீ உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உன்னோட தானியத்திலையும் உன்னுடைய திராட்சரசத்திலையும் உன்னோட எண்ணெயிலும் தசமபாகம் கொடுக்கணும். ஆடு மாடுகளுடைய தலையீட்டிலையும் நீ தசமபாகம் கொடுக்கணும். அது உனக்கு ரொம்ப தூரமாக இருந்துன்னா நீ கையில் பணமுடிப்பை கொண்டு அந்த காசை வச்சு நீ அங்கே போய் உன்னோட இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் எல்லாம் வாங்கி நீ அங்கே புசிக்கணும். ஏன்னா லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் கிடையாதனால அவனும் திருப்தி அடைவான் அப்படின்ட்டுருக்காரு. அதே சமயத்தில் இதோட முக்கியம் என்ன அப்படின்னா, 3ஆம் வருஷத்தில் முடிவில் உனக்கு வந்த தசமபாகத்தை எல்லாத்தையும் பிரித்து உன் வாசலில் நீ வைக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் அந்த இரக்கம், தேவனுடைய இரக்கம் இதுதான். அதாவது ஒன்று லேவியனுக்கு கொடுக்கணும், அடுத்து 3ஆம் வருஷத்தின் முடிவில் என்னென்ன வந்துச்சோ அது எல்லாத்தையும் பிரித்து அது வாசலில் வைக்கணுமா. அப்போ அந்த வாசலை வைக்கும்போது உன் வாசலில் இருக்கிற அந்த பரதேசையும் திக்கற்றவர்களும் விதவைகளும் புசித்து திருப்தி அடைவார்கள். ஸோ இதுதான் தேவனுடைய இரக்கம். அதே இப்படி இந்த இரக்கத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் அப்படி விட்டுட்டாங்களாம். தசமபாகம் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பேருக்கு அவர் கொடுத்தாங்க. முதற் பங்கை கொடுக்கல, முதற் கனியை கொடுக்கல, பரிசுத்தமானதை கொடுக்கல. அதாவது பலி கொடுக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே கண்ணு போனது, காலு நொண்டியானது, இப்படி தான் பலி கொடுத்தாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தில் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க அதை செய்யலை. என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க. இப்படி நியாயப்பிரமாணத்தின் செய்யக்கூடிய முக்கியமான அந்த அன்பு, நியாயம், விசுவாசம், இரக்கத்தெல்லாம் விட்டுட்டு இவங்க மாம்சத்தின்படி ஏதோ செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு செய்கிறாங்க. ஆனால் இயேசு வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் இந்த தேவ நீதியையும் அன்பையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் அவர் செய்கிறார். அது எப்படி செய்கிறாரு அப்படின்னா, அந்த அன்பு, தேவனுடைய அன்பு இந்த இவ்வளோ விஷயத்தை நிறைவேற்றுது. பழைய ஏற்பாட்டில் அவங்க எப்படின்னா, பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டு மாம்சத்தில் இருந்ததுனால அவங்க இதை நிறைவேற்ற முடியல. வசனம் சொல்லுது, மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லையா, அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை அப்படிங்குது. யாருமே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்னையும் நீங்கள் கொலை செய்ய தேடுறீங்க அப்படிங்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்க அப்படி கை கொண்டு இருந்தாங்கன்னா, இந்த தேவ நீதியையும் விசுவாசத்தையும் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மேசியா விசுவாசிச்சிருப்பாங்க. அப்படி விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அன்பு உண்டாயிருக்கும். அந்த அன்பு நிமித்தம் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவன் உண்டாயிருக்கும், ஒரு பரலோக ராஜ்யம் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க அது எதுவுமே செய்யலை. ஆனால் இயேசு வரும்போது இதை அவர் நிறைவேற்றார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்வார், நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த நாணயத்தை கொண்டு வாங்க, அதில் யாரோட பேர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ராயனோட பேர் இருக்குது அப்படிங்கும்போது, நீ ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்காரு. ஏன்னா இயேசு எப்படி வந்தாருன்னா, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்னு இருக்குது கலாத்தியர் 4:4. அப்போது இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான குமாரனை அனுப்பினார் போட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்னா அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ரோமர் 10:4 சொல்கிறது. அதாவது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாராம். நீதி உண்டாகும்படி, இப்போ நீதிமான்கள் ஆகும்படி. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவுனா அந்த கிரியைகளை ஒழிக்கிறார். அதாவது ஆலயத்துக்கு போகணும், தசமபாகம் கொடுக்கணும், இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, இது மாம்சத்தின்படிக்காக தான் இது கொடுத்தேன், இது நான் வருகிற வரைக்கும் தான். இதுக்கப்புறமா அது ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றுறாரு. அதாவது பழைய ஏற்பாட்டு ஆலயம் இருக்குது, இங்கே நீங்கள் தான் ஆலயம் அப்படிங்கிறாரு. நம்ம தான் ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அடுத்து அங்கே பலி கொடுக்கணும், இங்கே நான் தான் பலியானன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அதே போல் அங்கே விருத்த சேதனம் செய்யணும், இங்கே என்ன அப்படின்னா ஞானஸ்தானம் செய்யணும். அங்கே ஆபிரகாமோட சந்ததி தான் சொல்லப்படுறதுக்கு மாம்சத்தின்படி அந்த விருத்த சேதனம் செய்யணும். ஆனால் இங்கே ஞானஸ்தானங்கிறது என்னென்னா தேவனுடைய பிள்ளை அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவலான காரியத்தை நம்ம செய்யணும். அதாவது மனத்தில், இருதயத்தில் ஏற்படக்கூடிய மனம் திரும்புதல், அங்கே மாம்சத்தில் செய்யக்கூடிய கிரியை. ஆனால் இங்கே இருதயத்தில் ஏற்படக்கூடிய மனம் மாறுதல், இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறோம். ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் யார் அப்படின்னா இயேசுவோட வார்த்தை. ஸோ அதனால தான் அவர் மோசேட்ட சொல்லுவார், பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லுவார், நான் வாசம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தினை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியை காப்பார். நான் உனக்கு மலையில் காண்பிக்கிற அந்த மாதிரியின்படி நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்ணு அப்படிம்பார். ஸோ அந்த மாடல் யாருன்னா அது இயேசு.
ஸோ இயேசு வருகிற வரைக்கும் அந்த நிழலான காரியங்களை நம்ம செய்யணும். நிழலான காரியங்கள்ங்கிறது அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், இதே போல் தேவ நீதியை செய்யணும், தசமமாக கொடுக்கணும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்யணும். அப்படி செய்யலாமல் மீறினோம்னா நம்ம வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்படுவோம். அதாவது அங்கே வந்து ஓய்வு நாளில் கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் அந்த ஓய்வு நாளில் அன்றைக்கி வந்து அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. ஒரு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, ஒருத்தன் வந்து அன்றைக்கி வந்து விறகு பொறுக்கிட்டு இருப்பான். ஓய்வு நாள் அன்றைக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது அவனை கையும் களமும் பிடிச்சி கொண்டு போய் மோசையிட்ட கொடுப்பாங்க. அப்போ மோசே சொல்லுவான், இது என்ன பண்ணணும்னு தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் சொல்லுவார், அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும், அவனை ஆத்துமா அறுப்புண்டு போகணும் அப்படிம்பார். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அங்கே இருந்துச்சு நியாயப்பிரமாணம். ஏன்னா அவங்க வந்து ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை இருந்துச்சு, அதுக்கு மேலேயும் அவங்க பாவம் செய்யக்கூடாது, அவங்க பரிசுத்தமாக தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க அதை செய்ய முடியல. அதாவது பாவத்துக்கு கீழே இருந்தனால அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் இயேசு வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை க்ளோஸ் பண்ணி அதில் விசேஷம்னு சொல்லப்பட்ட அந்த நீதியையும் நியாயத்தையும் அந்த விசுவாசத்தையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். எப்படி இந்த ராயனுக்கு வரி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறாரு, நீங்கள் ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்கார். ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கார். இவர் இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டதை செய்யணும். அதே சமயத்தில் அந்த நீதியையும் அவர் செய்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த விபச்சார ஸ்திரியை பிடிச்சி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நாங்கள் வந்து கையும் பையுமாக பிடிக்கப்பட்டோம், இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன சொல்கிறீருன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவுள் இருப்பார். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் அவங்க இப்படி சொன்ன உடனே அவங்க மனசாட்சினால் குத்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் திரும்பி போயிடுவாங்க. கடைசி இவர் வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிம்பார். ஸோ இவர் வந்து இந்த நியாயத்தை செய்கிறார். அடுத்து இதே போல் ஒரு ஆடு இருந்து உங்களுக்கு குழியில் விழுந்துட்டுனா அந்த ஆடை நீங்கள் தூக்கி விடாமல் இருப்பீங்களா? நியாயத்தின்படியாக நீங்கள் தீர்ப்பு செய்யுங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா அதுதான் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். நீங்கள் ஏதோ நான் கடமைக்காக அந்த ஒரு சடங்காச்சாரமான காரியத்தை செய்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, உட்புறத்தை சுத்தம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்புறமும் சுத்தமாகும் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு வந்தது வந்து உட்புறத்தை சுத்தமாக்க, அதாவது உட்புறம்னா என்ன, நம்முடைய ஆத்மாவை சுத்தமாக்க. அப்போ வெளிப்புறங்கிறது என்னென்னா மாம்சத்தின்படி அங்கே சுத்தமாக இருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தது உட்புறமான நம்முடைய ஆத்மாவை இருதயத்தை சுத்தப்படுத்த வந்தார். அது எப்படின்னா அவருடைய வார்த்தையினால். அவருடைய வார்த்தைங்கிறத விட இன்னும் தெளிவாக எப்படி சொல்லணும்னா பிதாவுடைய வார்த்தையினால். அப்போ அவர் சொல்கிறார், யோவான் 15:10 சொல்லியிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பிதாவின் கற்பனை என்ன அப்படின்னா அது ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கு, மோசை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன், அவருடைய வாயில என் வார்த்தைகளை அருள்வேன் அப்படின்றாரு. பிதா சொல்லியிருக்காரு, அவர் இந்த தீர்க்கதரிசியின் வாயில என் வார்த்தைகளை அருளுவேன், அதை தான் அவர் சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்காரு. அந்த வார்த்தையின்படி இயேசு அந்த கற்பனையில் கை கொண்டார். அதான் பிதாவின் கற்பனை அப்படிங்கிறாரு. அதனால தான் இவர் வரும்போது சொல்கிறாரு, நான் சுயமாக பேசலை, எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பிதாவின் கற்பனைங்கிறது நியாயப்பிரமாணம்னு நினச்சிடக்கூடாது. அந்த மோசே மூலமாக அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அது எல்லாமே பிதாவின் வார்த்தைகள். அந்த பிதாவின் வார்த்தைகளின்படி நடக்கிறாரு. அப்போ அந்த பிதாவின் வார்த்தைகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:2 அவர் தமது வாயை திறந்து அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கும். அது எதுக்காகனா பழைய ஏற்பாட்டில் என்னுடைய வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ அதனால தான் இது அவர் தமது வாயை திறந்துன்னு போட்டிருக்காரு. அப்போ அவர் வாயை திறந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் பிதாவுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தை என்னென்னா நம்முடைய ஆத்மாவை சுத்தமாக்குதான். ஸோ இவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றுறாருன்னா இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும்படி நிறைவேற்றும் போது தான் நம்ம வந்து இந்த தேவ நீதியை செய்ய முடியும், தேவனிடத்தில் அன்பாக இருக்க முடியும், இந்த நியாயத்தையும் விசுவாசத்தையும் நம்ம காண்பிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த வசனத்தின்படி நடக்கிறார். ஸோ அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவர் போட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு 5:20 பாருங்கள், வேத பாரகர் பரிசேயர்கள் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அதாவது பரிசேயர் சதுசேயர்களுடைய நீதிங்கிறது வந்து நியாயப்பிரமாணத்தின் நீதி, அதை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணுங்கார். அதனால தான் அந்த வார்த்தை பிதாவோட வார்த்தை என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் கொலை செய்யாது இருப்பாங்க அப்படின்னு பூர்வாத்தாருக்கு சொன்னேன். அது நியாயப்பிரமாணத்து காரியங்களுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது பிதாவுடைய வார்த்தையா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறாரு. இங்கே நான் சொல்கிறது என்னென்னா அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் பிதா சொன்ன வார்த்தைன்னு நினச்சி நம்ம அந்த வார்த்தைக்கு தான் இப்போ கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகும். நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தின் விசேஷமான தேவ நீதி, நியாயம், விசுவாசம், இரக்கத்தை நம்ம செய்ய முடியும், காண்பிக்க முடியும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொலை செய்யாதிருப்பாயின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் நீங்கள் கோப்படாதீங்க அப்படிங்கிறார். அடுத்து விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் விபச்சாரம் பண்ணியாச்சு அப்படிங்கிறார். ஸோ இதிலிருந்து அந்த வார்த்தை மாம்சம்னா எது, ஸ்பிரிச்சுவலாக எது நம்மளுக்கு தெரியுது. அங்கே மாம்சத்தின்படி கொலை செஞ்சால் தான் பாவம். ஆனால் இங்கே ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவப்பட்டாலே அது பாவம் அப்படிங்கிறார். அங்கே வந்து விபச்சாரம் செஞ்சால் தான் பாவம், இங்கே ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அதாவது அங்கே பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இங்கே அந்த சிந்தனையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை. ஸோ எல்லாமே அவர் நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு மாம்சமான காரியங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைவேற்றாரு. அதை தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி நிறைவேறுது? அன்பின் மூலமாக நிறைவேறுது. அன்பு எப்படி நம்மளுக்கு வருது? அவருடைய வார்த்தையின் மூலமாக வருது. அதனால தான் ரோமர் 5:5 சொல்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறதா. ஸோ அவர் நமக்குள்ளே வரும்போது அந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊட்டப்படும் போது நம்ம அவர் சொன்ன வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம். அதனால் நம்மளுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் கிடைக்குது, நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகுது, நம்ம ஆத்மாவில் ஜீவன் உண்டாகுது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் யாருடைய வார்த்தை? பிதாவுடைய வார்த்தை. ஸோ அந்த பிதாவுடைய வார்த்தையின்படி அவர் இருந்து அன்பாக இருந்தாராம். அதே போல் நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறார். பிதாவும் அவரும் ஒன்று தான். ஸோ அவர் பேசின வார்த்தை எல்லாம் பிதாவுடைய வார்த்தை தான். ஸோ இப்படி இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாராம். ஸோ அதனால தான் ரோமர் 13:10 சொல்கிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அங்கே அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லாதனால அவங்க ஒரு கடமைக்கு தான் அதை செஞ்சாங்க, உண்மையான அன்போடு அவங்க செய்யலை. ஆனால் இங்கே இந்த இயேசுவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகுதுன்னா, அன்பு நமக்கு உண்டாகி அந்த அன்பு நிமித்தம் இப்போ அவருடைய தேவ நீதியை நம்ம செய்கிறோம். இப்போ தேவ நீதினா என்ன? அங்கே நியாயப்பிரமாணத்தில் ஊழியம் அப்படிங்கிறது லேவி கோத்திரம் தான் செய்ய முடியும், ஆசாரியர்கள் தான் செய்ய முடியும். அது ஆலயத்தை சுத்தமாக வச்சு பலி கொடுத்தாங்க, அதுதான் அங்கே ஊழியம். ஆனால் இங்கே ஊழியம் ஸ்பிரிச்சுவல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்தில் வந்த தேவன் தான் மெய்யான தேவன், இந்த மாம்சத்தில் வந்த இந்த கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கிறதான் ஊழியம். அங்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, அதாவது அந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான். ஆனால் இங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த ஊழியம் என்னவா? பேதுரு 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நம்மை அதாவது அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதாவது அப்படி கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம எல்லாருமே ராஜரிகமான ஆசாரியரா, நீங்கள் நான் எல்லாருமே ராஜரிகமான ஆசாரியர்கள்லாம் எல்லாருமே அந்த ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாருமே இயேசுவுக்கு ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க. யாரும் போதகர்னு சொல்லக்கூடாதான், ஏன்னா யாரும் குருன்னு சொல்லக்கூடாது, யாரும் ரெவரண்ட்னு சொல்லக்கூடாது. அப்போ இயேசு ஒருத்தர் தான் போதகர், இயேசு ஒருத்தர் தான் குரு, இயேசு ஒருத்தர் தான் ரெவண்டு. நம்ம எல்லாரும் யாருன்னா இயேசுவுக்கு வேலைக்காரங்க. அப்போ அவர் சொன்ன வேலையை நம்ம செய்யணும். என்ன வேலை? இந்த இயேசு யாருன்னு அறிவிக்கணும். ஸோ அதுக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாக வர முடியும், இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். அங்கே மாம்சத்தின்படி செஞ்சாங்க, இங்கே நம்ம ஆவியின்படி செய்கிறோம். எப்படி? அவர் ஆவியாக பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்ம கைக்கொள்கிற நிமித்தம் பலமாக நம்ம சாட்சி கொடுக்குறோம், இயேசுவுக்கு சாட்சி கொடுக்குறோம். இந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தான் ஆண்டவர் ரட்சகர்னு சொல்லி, இவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஊழியத்தை பண்ணுறோம். இது எல்லாருமே செய்யணும். இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானுடைய வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகுது. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னும் வசனம் சொல்லுது, எபேசியர் 2:14 பாருங்கள். எபேசியர் 2:14 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அப்படிங்கிறதுல அதில் தெளிவாக போட்டிருக்கோம். எபேசியர் 2:14 அவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம், எபேசியர் 2:14 பாருங்கள். எப்படி எனில், எபேசியர் 2:14, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவருக்கு பேர் சமாதான பிரபு. எப்படி சமாதான காரணர் ஆனார்னா, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இரு திறத்தார்னா ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னொன்று புறஜாதி, 2 பேரையும் ஒன்றாக்கிட்டார். அதுக்கு இடைஞ்சலாக நின்னது என்னென்னா, பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவர், அது என்னது? தேவாலயம். அதை தகர்த்து அதுக்கு அடுத்தது சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இந்த சட்டத்திட்டங்கள்ங்கிறதா நியாயப்பிரமாணத்தின் கிரியை. ஏன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் யாரும் நீதிமானாக முடியாது. அதனால் அதை அவர் எடுக்கிறார், இந்த சட்டத்திட்டங்களை ஒழிக்கிறார். எப்படி? தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அதுக்காக அவர் விலை கொடுக்குறாரு. இரு திறத்தாரையும் இப்படி தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி, பகையை சிலுவினால் கொன்று, அதாவது பிசாச சிலுவையில் நசுக்கி, இரு திறத்தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். இப்போ எப்படி? நம்ம இஸ்ரவேலரும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள். அப்போது இந்த அவருடைய வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், அவரிடத்தில் விசுவாசம் இருந்து நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானுக்குள்ளே வரும்போது நம்ம நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுறோம். அதனால தான் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகையாக அடங்கியிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இருந்தவங்ககிட்ட தேவ அன்பு இல்லை. அதனால் சொல்கிறாரு, உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லாதனால நீங்கள் என் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, என் வசனத்துக்கு கேட்காம மனசு இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே இந்த வசனத்தின் மூலமாக, இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருவதன் மூலமாக அன்பு வருதுனால
நம்மளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொள்கிறோமா. அதாவது இயேசு வரும்போது நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமாக வச்சுருக்கணும், நம்முடைய ஆத்மாவிலையும் ஜீவன் உண்டாயிருக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு ரோமர் 12:1 சொல்லுது. ஸோ இப்போ இப்படி தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஸோ இப்போ அந்த மாம்சமான கிரியைகள் நமக்கு கிடையாது. அதனால் தசமபாகங்கிறது தேவையில்லை. ஏன்னா ஆலயமே நம்ம தான். ரெண்டாவது பலியும் எனக்கு கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கு காணிக்கை கொடுப்பீங்க? கிடையாது. அப்போ நம்ம அவருடைய நீதி என்ன? திக்கற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு இறங்கணும். ரெண்டாவது புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவித்து மெய்யான தேவன் இயேசுதான்னு நம்ம சொல்லணும். இதை தவிர வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸும் நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ எது நம்மளுக்கு கிடையாது. இப்படி தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆமென்.